ஆக்சிஜோன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடையும். இன்றைய தலைப்பு ஸ்ட்ரெஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற மன அழுத்தம். மன அழுத்தம்ங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிராணிகளுக்கெல்லாம் இருக்காயிட்டான்னு எனக்கு தெரியாது. பட் மன அழுத்தங்கிறது இன்னைக்கு நவநாகரிக உலகத்துல எல்லாத்துக்கும் குழந்தைகள்ல இருந்து கிளம்ப வரணும், சாக போற கிளம்ப வரணும், அத்தனை பேருக்கு மன அழுத்தம் இன்னைக்கு ஒரு காமன், ஒரு பொதுவான பிரச்சனை. இப்போ குழந்தைகளுக்கு மன அழுத்தம்னாக்கா என்னன்னா, அதுக்கு பசி எடுக்கும். அம்மா பக்கத்துல இல்லைன்னாக்கா பிறந்த குழந்தைக்கு பக்கத்துல இல்லை, கத்து அதனுடைய மன அழுத்தம். அன்னைக்கு ஆரம்பிக்கிற மன அழுத்தம் சாகரவனும் தொடரும். இன்றைய நவீன உலகில மன அழுத்தம் இல்லாத மனிதனையே பார்க்க முடியும். ஏன்னா ஒரு வேலைக்கு கிளம்புறோம் போது அந்த வேலைக்கு தேவையான அந்த புறப்பட்டத்துக்கு தேவையான போது சாப்பாடு ரெடி ஆச்சா, காலை உணவு நமக்கு ரெடி ஆச்சா, ஆகலைன்னா அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ். ஐயோ இது எப்போ தயார் பண்ணி கொடுப்பாங்களோ, ஆஃபீஸுக்கு டைமுக்கு போக முடியாதோ, நான் அந்த இதெல்லாம் ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டுமா தெரியலையே, இந்த ஆஃபீஸை அதை கேட்டிருந்தாரு அதை முடிச்சுட்டுமா தெரியலையே, இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் மனத்தை போட்டு அழுத்தும் போது அது ஒரு ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் போய் ஒரு ஆபீஸ்ல போய் உக்காடுறோம். அந்த அதிகாரி என்ன கூப்பிட்டு என்ன சொல்ல போறாரு, கூப்பிடும்போது ஒரு ஸ்ட்ரெஸ். அவர் என்ன சொல்லுவாரு, ஏது சொல்லுவாரு, செஞ்ச வேலை, அப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்கு ஸ்ட்ரெஸ். அப்புறம் இது நம்ம மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னா, வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு ஒரு மனைவி, குடும்ப தலைவி, புருஷனாரம் ஒழுங்கா போய் ஆபீஸ்ல போய் சேர்ந்தாரா இல்லையா தெரியுது. இன்னைக்கு நம்ம கொடுத்த டிஃபன் நல்லா இருந்தா இல்லையா தெரியுது. அது சாப்பிட்டு அவருக்கு வயிற்றால ஏதாவது வயிற்ற குழப்பச்சுன்னா என்ன பண்ணுறது. இந்த மாதிரியான பல்வேறு வகையான ஸ்ட்ரெஸ். பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு என்ன வரும், இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பிசினஸ் தான் அந்த நம்மளுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன் கரெக்டா நடந்தா போய் சொல்ல வேண்டிய ஆளுங்களுக்கு போய் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ். ஒரு பஸ் ஸ்டாப்ல நிற்கும், நம்ம நினைச்ச பஸ் வரல, நம்ம போய் நிற்கும் போது நமக்கு வேணுங்கிற பஸ் போயிடுச்சு. அது அந்த பஸ் விட்டுட்டோமா, அடுத்த பஸ் எப்போ வருமோ அது வர்ற மட்டும் அது பணத்தை. சோ அடுத்தவங்க பல்வேறு வகையான அழுத்தம். சின்ன சாதாரண அல்ப விஷயத்துல ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் கூட சில பேருக்கு என்னன்னா, இன்னைக்கு என்ன ஒரு வேலையும் இல்லையே அப்படிங்கிறத ஒரு அழுத்தம். ஆக அழுத்தத்துக்கு இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. இப்ப உங்க சின்ன பசங்கள்லாம் இருக்கீங்க, வாலிப வயது இருக்கிற ஒரு தெரிஞ்ச பொண்ணோ அல்லது பையனோ அவங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு ஸ்ட்ரெஸ். நம்ம போய் பேசினா பதில் கிடைக்குமா, பேசாம விட்டுருவாங்களா, இல்ல பேசும்போது மூஞ்ச பாரு மகரே பாரு சொல்லிடுவாங்களா, இந்த மாதிரி எல்லாம் நினைக்கும். அது ஒரு ஸ்ட்ரெஸ். இதுல படிக்கிற காலத்துல நம்ம ஏதாவது ஆசிரியர் கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்விக்கு தயாரா பதிலா பொருத்தமா இல்லையா, அது ஒரு ஸ்ட்ரெஸ். இப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு மனிதனே மூலகத்துல கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு வச்சுருக்க அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு அடுத்த வாரத்துக்கு ஒரு விஷயமே இல்லையா அப்படின்னா நம்ம ஒன்றும் உபயோகம் இல்லாத மனுஷனா போயிட்டோமா அப்படின்ட்டு. ஸ்ட்ரெஸ் எப்படி வெளியில வருது, சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படாம விட்டுட்டு நாடுதான் நடக்காட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா எதையுமே ஈஸியா எடுத்துக்கிற மனப்பான்மை வரும். அதுக்கு என்னன்னா, சரி இப்ப ஒரு ஆபீஸ்ல ஃபைல் எடுத்துட்டு வர கேட்கறாரு, அட்ஜஸ்ட் பண்ணா சார், இதுக்காக ஏன் சார் வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவருக்கு ஸ்ட்ரெஸ் போட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ். எதையுமே நீ பார்க்கணும் ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு நினைக்கிறதோட அவ்வளவுதான் நடந்துச்சா அப்படிங்கிற மனப்பான்மையை நம்ம வளர்த்துட்டோம்னா ஸ்ட்ரெஸ். இதுக்காக மருந்து மாத்திரைகள் உண்டாகுங்க, அது பழகும். அது மாதிரி மருந்து மாத்திரைகளை வச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணி போனீங்கன்னா அதுக்கு அடிமையாகுங்க, அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறி. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நவீன காலத்துல ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது. அமெரிக்க ஜனாதிபதிக்கு அவருடைய பொருளாதாரம் உண்டு இருக்கு. அந்த பொருளாதாரத்தை திருப்பி நிறுத்தும் உலகத்தின் முதல் நாடா மாத்திர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. புட்டினுக்கு உக்ரைன் போராட்டம் நடந்தது, அவருக்கு அந்த பிரச்சனை. மோடியை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னா கூட அவரே உருவாக்கிடுவார். அந்த மாதிரி ஆளுங்க அவரு தானும் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிவார், மக்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நாம வாட முடியாது. ஆனா அழுத்தங்கள் தான் இதை தீக்கணுங்கிற அதை சரியாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போதுதான் நம்ம வாழணுங்கிற எண்ணம். அதை நம்ம முடிக்கிறோட நம்ம எப்படியாவது அதை சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போதுதான் அதை நம்ம மனித எண்ணம் நீடிக்கும். ஸ்ட்ரெஸ் இருந்ததுனாலதான் பல கண்டுபிடிப்பு. ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், அவர் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா
ஒரு எது வழியா ஒரு மைக் வழியாவோ எது வழியா பேசினா அவங்க போய் சேருமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு மன அழுத்தம் வந்ததுனாலதான் டெலிபோன் கண்டுபிடிச்சார். ஏன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு பாட்டு போட்டாக்க நல்லா இருக்கும், அது யார் பாடுவா? அப்போ ஒரு பாட்டு போடுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா. அப்படிதான் ஒரு கிராம்போன் ரெக்கார்டு. இந்த கிராம்போன் ரெக்கார்டை வச்சுட்டு அதை போட்டு இது பண்ணுங்கிற ஸ்ட்ரெஸ் வந்ததுனால டேப் ரெக்கார்டு. டேப் ரெக்கார்டை போட்டுட்டு அப்படி எல்லாம் போகும்போது கடைசியில் பார்த்தா கடையில போய் இன்னைக்கு வந்து ஒரு தட்டா எல்லாம் வரும் வந்துருச்சு. தட்டணுங்கிற அளவுக்கு இருக்குதா ஸ்ட்ரெஸ்? அந்த தட்டுறதே ஒரு ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குதான் கண்டுபிடிப்புகள் வரும். கண்டுபிடிப்புகள் வர வரதான் மனித இனம் மேல மேல வளரும். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்க்கு ஒரு லிமிட் வைக்கணும். புது புது கண்டுபிடிப்புகள், புது புது ஸ்ட்ரெஸ்களை உண்டாகும். இன்னைக்கு இருக்கிற அறிவியல் துறை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு என்ன வகையான புது வகையான ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வர போகுதுன்னு போக போக தெரியும். ஆக ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு நவநாகரிக உலகத்துல அந்த அறிவியல் வளர்ச்சிக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறது மிக மிக தேவையான ஒரு விஷயம். அதை கட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான வழியில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மாத்துறது தனிப்பட்ட மனிதனுடைய சாமர்த்தியம். இதுதான் ஸ்ட்ரெஸ்.